வட இந்தியாவில் இன்னைக்கு மௌனி அமாவாசை அப்படிங்கிறதால உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட அதிக அளவில் பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறைந்தது 31 பேர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் காயமடைஞ்சிருக்காங்க. காயம் குறித்து மட்டுமே அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. உயிரிழப்புகள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசியில நிலவரம் குறித்து விசாரிச்சிருக்காங்க. பிரதமர் மட்டும் 1 மணி நேரத்துக்குள்ள 2 முறை யோகி ஆதித்யநாத் கிட்ட தொலைபேசியில பேசியதா தெரியுது. இந்நிலையில உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் சங்கம் காட் பகுதியின் முகத்துவாரத்தை தவிர்க்குமாறு பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கார். இந்தி மொழியில அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய சமூக வலைதள பகிர்வுல, அன்பான பக்தர்களே, பிரயாக்ராஜுக்கு வாருங்கள், கங்கையில் நீராடுங்கள், சங்கம் காட் முகத்துவாரம் நோக்கி செல்ல முயற்சிக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒத்துழையுங்கள். சங்கத்தின் அனைத்து காட்சிகளிலும் மக்கள் நிம்மதியாக புனித நீராடி வருகின்றனர். எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார். வட இந்தியாவில் மக மாதத்தில் வரும் அமாவாசை மௌனி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இதையொட்டி மகா கும்பமேளாவில் இன்று 10 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு அமிர்த் கால ஸ்நானம் மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் திருவேணி யோகம் என்ற வானியல் தினமான இன்று அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது.